ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, த ஃபேமஸ் கேம், த பாப்புலர் கேம் என பல வகையான பேரில் அழைக்கப்படும் மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மைன்கிராஃப்டை பற்றி தெரியாதவங்க பல கோடி பேர், அதாவது பல கோடி யூடியூபர்ஸ் வந்து இந்த மைன்கிராஃப்டை பற்றி எக்கச்சக்கமாக வீடியோ போட்டிருக்காங்க. புது புது சீரியஸ்லையும் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போது உன் வீடியோலாம் பார்க்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா அதையும் பாருங்கள். அதாவது நான் சொன்னது வந்து இந்த மைன்கிராஃப்டை பற்றி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க என் வீடியோ மட்டும் பார்க்காம இன்னும் சில பேர் போட்டிருப்பாங்க, அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து உள்ளே வந்த உடனே வுட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா அது? ஓகே, கஜக் வெட்டிங் தான் இன்னைக்கு. ஒரு மாடு குட்டியை போட்டு தள்ளிட்டு, குட்டிலாம் இல்லை, அது பெரிய மாடு தான். பெரிய மாடை போட்டு தள்ளிட்டு இப்போ வந்து உட்காந்து ஹாயாக உட் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த உட் கட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கலாம். கிராஃப்டிங் டேபிள் பண்ண போகிறேன். அந்த கிராஃப்டிங் டேபிளில் நம்மளால் எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தனி திறன் படைத்தது அந்த கிராஃப்டிங் டேபிள். இப்போ வந்து நம்ம இதை போட்டு இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க வுட்டை வந்து நான் வந்து பிளாங்காக மாற்றிக்கிறோம். ஓக் வுட் பிளாங்க் தானே அதுக்கு பேர், இல்லை ஓக் பிளாங்க்ஸ். அதை வந்து மாற்றிக்கிட்டாச்சா. இப்போ வந்து நான் வந்து டூல்ஸ்லாம் செய்யணும். அதாவது கத்தி, ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஸ்வாடு, நான் தமிழில் சொல்கிறேன், கத்தி, கோடாலி, அப்புறமா வந்து அதாவது அந்த தோன்றது. எனக்கே தமிழ் தெரியல, விடுங்க, போதுமா கைஸ். இது பேர் ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஸ்வாடு, அவ்வளோதான். நானே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஆட்டு மண்டையை வெட்டணும். எதுக்கு ப்ரோ? சேவ் அனிமல்ஸ் ப்ரோ, ஏன் ப்ரோ கொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள கொல்லாமல் விட்டால் நம்மளை கொண்டுருவாங்க. யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் ஆகிடுச்சுன்னா ஜாம்பீஸ்லாம் நிறைய ஸ்பான் ஆகிடும். இப்போதைக்கு நம்ம வந்து இன்னும் ஓபி ஆகாத காரணத்தினால் ஜாம்பீஸ்லாம் ஸ்பான் ஆனாங்கன்னா நம்மளை 2 அடியில் முடிச்சு போட்டுருவாங்க. ஜாம்பீஸ்னும் இல்லை, க்ரீப்பர்னு ஒருத்தர் இருப்பான், நம்ம பக்கத்தில் வந்தாலே வெடிச்சிருவான். அவனும் செத்துருவான், நம்மளையும் சாவடிச்சிருவான். அவன் தான் அந்த மைன்கிராஃப்ட்லேயே டேஞ்சரஸ் காய். அதுக்கடுத்து வந்து ஸ்கெலிட்டன் இருக்கும், ஸ்பைடர் இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களை அடிக்கும். ஸ்கெலிட்டன் வந்து ரொம்ப குடைச்சல் கொடுப்பான், அதான் எனக்கு தலைவலியே. அதனால தான் இந்த ஆட்டெல்லாம் கொன்று முன்னாடியே பெட் பண்ணி வச்சுக்கிறது. அதனால் நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம தூங்கிட்டோன்னா காலையில் வந்து அவங்க ஸ்பான் ஆக மாட்டாங்க. அப்படி நைட்டு காலையில் ஜாம்பிஸ் வந்து வெளியில் நின்னால் கூட அவங்க மேலே சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அவங்க எரிய ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னடா புது லாஜிக்காக இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மைன்கிராஃப்டை பொறுத்தவரையிலும் லாஜிக்கே எதிர்பார்க்கக்கூடாது. அதான் மைன்கிராஃப்ட், லாஜிக்கே இருக்காது. அப்படி லாஜிக் இருந்தால் மைன்கிராஃப்டாக இருக்காது. அதனால்தான் இன்னும் நிறைய இந்த மாதிரி லாஜிக் இல்லாத செயல்கள் வந்து இந்த மைன்கிராஃப்டில் உள்ளன. இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபேமஸ் கேம்னே சொல்லலாம். அது கீழே கோல் இருக்குது. கோல்னால் என்னென்னா கறிக்கட்டை இருக்குது. ஆனால் அங்கே ஒருத்தன் எவனும் இருக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது எனக்கு. யாரது? ஐயோ, ஸ்கெலிட்டன். அப்பா அடிக்கிறான். ஓடுறா. ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ பயந்து ஓடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போதைக்கு பயந்து ஓடி தான் ஆகணும். நம்ம கொஞ்சம் ஓப்பியாக ஆகணும். அது வரையிலும் பயந்து ஓடி தான் ஆகணும். நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. நான் மட்டும் ஓப்பியாக ஆகிட்டு வரேன்டா. உனக்கு இருக்குடா ஸ்கெலிட்டன் மண்டையாடே. சரிடா, இன்னும் கொஞ்ச நாள் அவனை வச்சுக்கிறேன். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து இடத்த காலி பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அப்கிரேட் ஆகலாம். உட்டனு, ஸ்டோனு, அயனு, டைமண்டு, அந்த மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே போகலாம். கடைசியாக நெதரைட்னு ஒன்று இருக்கும். போன வேர்ல்டில் அதை கண்டுபிடிக்க நான் பட்டம் பாருங்கள் ஒரு பாடு. ஐயோ, என்னால் முடியல. எப்படியோ ஒரு வழியாக. அது கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் அதை கண்டுபிடிக்கிறது. ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். லக்கை பொறுத்து தான். மைன்கிராஃப்டில் நம்மளுக்கு கிடைக்கிற ரேர் ஐட்டம்ஸ்லாம் லக்கை பொறுத்து தான். சில டைம் லக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கிடைக்காது. லக் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, போன அரை மணி நேரத்துலேயே எக்கச்சக்கமாக அள்ளிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இப்போ தானே ஃபஸ்ட்டு எபிசோட் போட்டிருக்கோம். இந்த வீடியோவுக்கு நல்லா ரீச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த எபிசோட 50 100ன்னு கொண்டு போயிடலாம். ஆனால் ரீச் இருக்கணும் அதுக்கு.
உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை நீங்கள் நம்புறீங்களா? ஓகே, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுகிறேனோ? அப்போ தான் லைக்கை போடுவீங்க. இல்லை என்ன பண்ணுறது, ஒரு யூடியூபர்ஸ்க்கும் இப்படி தான் இருக்குது. என்ன பேசுறதுன்னே தெரியல வீடியோவில். யூடியூபர்ஸாக ஒரு நாள் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கைஸ்? சரி ஓகே, வாங்க நம்ம வேலையாக பார்ப்போம். எதுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சேனல் வந்து ஃப்ளாப் தான். ஓகே, இப்போ வந்து நிறைய காடுகள், மலைகள், கடல்கள்லாம் தாண்டி எங்கடா போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கிராமம் தெரியுங்களா? கிராமம் அதாவது வில்லேஜை நோக்கி தான் போகிறோம். ஏன்னா நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே வீடியோவை கட் பண்ணாமல் அப்படியே ஓட்டலாமான்னு பார்க்குறேன். கிடைக்க லேட் ஆகிடுச்சுன்னா வந்து நான் வீடியோ கட் பண்ணிட்டு எப்போ வில்லேஜ் கிடைக்குதோ அப்போ போட்டுருவேன். ஆனால் வில்லேஜில் வந்து நிறைய லூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அயன் கோலம்னு ஒருத்தர் இருப்பான், அவன் அடித்தோன்னா அயன் கிடைக்கும். அதுதான் இருக்கிறதுலே நல்ல விஷயம். சரி வாங்க, ஓகே ஓடுவோம். இன்னும் ஒன்றும் கிடைக்கல ஆனால் இது வரலும். இப்போதைக்கு வில்லேஜ் தேடி நானும் ஓடுறேன். இந்த காட்டை விட்டு வெளில போக முடியல. வெளில போனால் தான் ஃபஸ்ட்டு வில்லேஜே கிடைக்கும். என்ன பண்ணுறது? சரி வாங்க, ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஃபுட்பால் குறைஞ்சதுன்னா சாகுவோம். அதான் மைன்கிராஃப்டில் ஸ்டார்டர்ஸ் எல்லாருமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வில்லேஜை தேடி ஓடணும். ஓகே, ஏன்னா வில்லேஜில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு நிறைய லூட்டு கிடைக்கும். இது சரிப்பட்டு வராது. வெல்கம் டு கிரேட் ட்ரிகாலன் மேஜிக் ஷோ. 1 2 3 தடா, வந்தாச்சு வில்லேஜுக்கு. கட் பண்ணிட்டேன், சிம்பிளாக அதான் சொல்லணும். ஓகே, இதான் வில்லேஜ். இருங்க, நான் ஃபஸ்ட்டு வில்லேஜை லூட் அடிச்சுட்டு இருந்தேன். வில்லேஜை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு வீடியோ ரெக்கார்டர் கூட ஆன் பண்ணாமல் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஐயோ, ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணதுனால, உட்டன் பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணதுனால அந்த இது போயிடுச்சு. எதுவும் கேட்டிங்கன்னா, ஐயோ அது பேர் நானே மறந்துட்டேனே. போஷன் மேக் பண்ணுறது, ப்ரூவிங் ஸ்டாண்ட், அது பேர். இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, என் பேர் தான் அயன் கோலம். இவனை தான் நம்ம இப்போ அடித்து அயன் கலெக்ட் பண்ணுவோம். இவன் தான் வந்து வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுவான். அப்புறம் ஏன் ப்ரோ அவனை அடிக்கிறீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து இவனை அடிச்சுட்டு அப்புறமா எப்போ அயன் ஃபார்ம் கட்டுறனோ, அயன் ஃபார்ம்னால் இவனை மாதிரி நிறைய பேரை ஸ்பான் பண்ணி நம்ம இவங்களை கொன்று அயனை நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அயன் ஃபார்ம் கட்டி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இவங்களை வந்து ஸ்பான் பண்ணி விட்டுருவேன். இவங்களை எப்படி ஸ்பான் பண்ணோன்னா அதை வந்து நான் போக போக சொல்கிறேன். ஐயோ, அதை வேறு அடிக்கவே முடியல. சாடா நீ, போடு வாங்க. என்ன வெறி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவன் மட்டும் அடித்தானா 2 அடியில் நான் காலி. 2 அடி முடிச்சிருவான் என்ன. ஆனால் என்ன, இவனை அடிக்கிறதுக்கான டெக்னிக்கே இதுதான். 4 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு நம்ம பாட்டுன்னு ஹாயாக உட்காந்து அடிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ வந்து அந்த அயனை கலெக்ட் பண்ணோடனே நிறைய ரெசிபி ஃபுல்லாக அன்லாக் ஆகிட்டே இருக்குது அது பாட்டுன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல ஷீல்டு மேக் பண்ணோம். அது முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன். எங்கே வச்சேன்? வாங்க ஃபஸ்ட்டு வில்லேஜை சும்மா சுற்றி பார்ப்போம். இங்கே இருக்கிற லூட்டில் நான் முன்னாடி அடிச்சிட்டேன், ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். கீழே 62 ப்ரெட்டுன்னு இருக்க பார்த்துருக்குறீங்களா, அதான் ஃபுட்டு நம்மளுக்கு. இந்த மைன்கிராஃப்டை பொறுத்தவரையில் 64னா ஒரு ஸ்டாக்கு. இதை பாருங்கள், 64 கேரட்னா அவ்வளோதான். அதோட வந்து இன்னொரு புது ஸ்லாட்டில் தான் வந்து கேரட்ஸ் ஃபில் ஆகுமே தவிர அதே ஸ்லாட்டில் ஃபில் ஆகாது. ஓகே, இப்போ வந்து ஷீல்டு மேக் பண்ணோம். சரி, நம்மளே மேக் பண்ணுவோமா? ஷீல்டோட ரெசிபி என்ன? ஐயோ மறந்துட்டேனே. ஷீல்டோட ரெசிபி என்ன? ஷீல்டோட ரெசிபி மறந்துட்டேன், சாரி. ஷீல்டு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக அந்த 3 தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு ஒரு பலன் இருக்குடா அப்படின்னு தோணும். இப்போ ஷீல்டோட ரெசிபி என்ன?
ஐயோ மறந்துட்டேனே. சரி விடுங்க, ஷீல்டே பார்த்தே கிராஃப்ட் பண்ணிப்போம். ஷீல்டு எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஆர்மரில் இருக்குமா இல்லை இதில் இருக்குமா? அது ஒரு கீழே அடியில் ஷீல்டு. ஓ இதான் ரெசிபியா? ரெசிபிலாம் மறந்துட்டேன். ஓகே. ஐயோ நைட் ஆயிடுச்சு. இதோ பாருங்கள், இப்படி தான் தூங்கணும். இதான் நம்மளோட செகண்ட் டே. ஓ இதானே ஃபஸ்ட் டே. இப்போ தானே ஃபஸ்ட் டே முடியுது, இதானே செகண்ட் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ண தடவை இடையில ஒரு தடவை தூங்கிட்டேன். ஏன்னா வில்லேஜை கண்டுபிடிக்க அவ்வளோ நேரம் ஆச்சு. அதனால தான் கட் பண்ணேன். இடையில ஒரு தடவை தூங்கினா 2-3 தடவை தூங்கினா எனக்கே தெரில. இந்த கிராஃப்டிங் டேபிள் வேறு. அதுவும் இல்லாமல் நிறைய கிளிட்ச் இருக்குது ஸ்டார்டிங்கிறதுனால. சொன்னோன்னே இல்லை அது. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்லேஜ் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இன்னொரு வில்லேஜ் தேடி போக போகிறேன். அதுக்காக தான் இப்போதைக்கு நான் ஓக் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியிலே அப்படியே ஒரு பயணம். இதான் போட்டு. அப்படியே போட்டை வச்சு தண்ணியிலே ஒரு பயணம் போக வேண்டியது தான். ஓகே. கீழே கெல்ப்புலாம் இருக்குது. கெல்ப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தண்ணி கடியில் இருக்க பாசி மாதிரின்னு நினைக்கிறேன், தெரில கெல்ப்புனா என்னன்னு. ஆனால் அது வந்து சில விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அது என்ன விஷயம் நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு ரீச் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது வந்து வேர்ல்டு வைடு ஃபேமஸ் கேம். அதனால தான். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறது, எந்த சைடு வில்லேஜு, அதே மாதிரி சங்க் பேஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம வேர்ல்டில் எங்கெங்கே வில்லேஜ் இருக்கோ அங்கங்கே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு தான் நான் வில்லேஜாக கண்டுபிடிச்சேன். இல்லைனா பல நாளாக தேடிக்கிட்டு கடந்திருப்பேன் வில்லேஜை தர்றதுக்கே 3 எபிசோட் போயிடுவோம். நான் எப்போவுமே எப்போ மைன்கிராஃப்ட் யூஸ் பண்ணாலும் வந்து நான் வில்லேஜ் பக்கத்துலேயே தான் வீடை வச்சுருப்பேன். ஏன்னா வில்லேஜ் பக்கத்தில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டு சைடு வந்து எல்லாத்தையும் கட்டணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து கொஞ்சம் வில்லேஜஸ் வந்து லாங் ட்ராவல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கு தான் வில்லேஜ்லேயே வீட்டை கட்டிடுவேன். நானே வந்து நான் இத்தனை நாளாக வந்து மாடர்ன் ஹவுஸ்னால் ஒரே ஒரு மாடர்ன் ஹவுஸ் தான். அதுவும் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த மாடர்ன் ஹவுஸை கட்டணும், கூடிய சீக்கிரம் கட்டணும் ப்ரோ, அந்த மாடர்ன் ஹவுஸை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு வியூஸையும் லைக்ஸையும் கொஞ்சம் சப்போர்ட்டையும் எல்லாத்தையும் வாரி வழங்குனீங்கன்னா பட்டுன்னு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வீடியோ வந்து ஒரு 1 வீக் டிலே ஆகிடுச்சு. ஏன் ப்ரோ இவ்வளோ டிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. அதான் படிக்கணும்ல. ஓகே. இப்போ வந்து என்ன ப்ரோ அங்கே சைடில் ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதை கண்டுக்காமல் என்ன நீங்கள் சைடு ஒதுங்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வில்லேஜர் அவுட் போஸ்ட். அங்கே வந்து நம்ம இப்போதைக்கு போகக்கூடாது. இப்போ போனேன்னா மண்டை மேலே தட்டி பல்ல பேத்து கையில் கொடுத்துருவாங்க. ஐயோ அந்த வில்லேஜ் ஸ்னோவில் இருக்குது போல். ஆமாம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்னோ தான். ஸ்னோக்குள்ளே நம்ம இப்போதைக்கு போகிறது வந்து டேஞ்சர். பாருங்கள், அதோ அங்கே இருக்குது பாருங்கள், அதான் போலார் பியர். அது ஒரு டேஞ்சர். அதனால் நம்ம இப்போதைக்கு ஸ்னோவிலலாம் போக வேணாம். வாங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த வில்லேஜில் போய் செட்டில் ஆகிடுவோம். அதுவே நல்லா தான் இருந்துச்சு, பெஸ்ட்டு தான். அங்கே பொட்டப்பொடே ஏரியாச்சு. ஓடு ஓடு ஓடு. ஓகே, வந்துட்டே இருக்கிறான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எதுவும் பண்ண போகிறதில்ல. வில்லேஜில் போய் அங்கே வந்து கேவ் ரன் பண்ணணும். கேவ் ரன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கேவுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கும். என்ன ரிசோர்ஸஸ்னால் காப்பரு, அயனு, கோல்டு, கோடு, லேப்ரஸு, டைமண்டு, நெதரைட்டு, நெதரில் தானே கிடைக்கும். சை, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ரெட் ஸ்டோனு அதை மறந்துட்டேன். ஓ இவ்வளோத்தையும் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுட்ருக்கீங்கன்னா, நான் வந்து ஒரு மைன்கிராஃப்ட் பிளேயரு, ப்ரோ பிளேயரு. அதனால தான் ஞாபகம் வச்சுட்ருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு டைமண்ட்லாம் இப்போ கிடைக்க வாய்ப்பு இல்லை.
இப்போதைக்கு எனக்கு மெயினாக அயன் வேணும், அவ்வளோதான். 4 அயன் இருக்குது. அது எந்த மூலைக்கு பார்த்தோம்? இன்னும் நம்மளுக்கு நிறைய அயன் தேவைப்படுது. ஐயோ, இந்த செஸ்ட்டை வேறு ஓப்பன் பண்ண முடியல. ஆப்பிள்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஆப்பிள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டன் ஆப்பிள் செய்யுது. கோல்டன் ஆப்பிள்லாம் நீ இப்போயே செஞ்சிருவியாடா அப்படின்னு வந்து மைன்கிராஃப்ட் ப்ரோ பிளேயர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ஆப்பிள் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான செயல். அதனால தான் வந்து எப்போ நான் பார்த்தாலும் ஆப்பிளை மட்டும் சேர்த்து வச்சுருவேன். ஆமாம்ல, நான் வந்து ஒன்று பார்த்தேன், எம்ப்ராய்டு கொடுத்து ஆப்பிள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எம்ப்ராய்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வில்லேஜர்ஸ் கிட்டே இருக்கும். வில்லேஜர்ஸ் கிட்டேருந்து நம்ம ட்ரேட் பண்ணி அதை வாங்கணும். அதுக்கு பேர் தான் எம்ப்ராய்டு. ஓகே, வாங்க நம்ம பட்டனை நம்ம வேலையாக பார்க்கலாம் கூலாக. இன்னும் இந்த மைன்கிராஃப்டில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட GTA 5 விட பெரிய கேம். சொன்னால் நம்புவீங்களா? டே என்ன நீ பைத்தியக்காரனா, GTA 5 அளவுக்கு பெரிய கேம் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு GTA 5 ஃபேன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா இந்த மைன்கிராஃப்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் மைன்கிராஃப்ட் எப்படியாப்பட்ட கேம்னு. அப்படி நீங்கள் மைன்கிராஃப்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் வந்து இந்த மைன்கிராஃப்டை பற்றி பார்ட் 2 போடுவேன். பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பார்ட் வேணாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து டார்ச் அதை கலெக்ட் பண்ணோம். டார்ச்சை கலெக்ட் பண்ணி கேவ் ரன் பண்ண போகிறேன். அதை தான் பண்ணோம். ரொம்ப நேரமாக சொல்கிறியே எங்கடா பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பண்ணிடலாம். இந்த ஈட்டிங் கிளிட்ச் வேறு ஒரு மைன்கிராஃப்டில் நான் என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த 61 60ன்னு மாற மாட்டேங்குது, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஃபுட்பால் கூட ஏற மாட்டேங்குது. இது வேறு ஒரு பெரிய கிளிச்சாக இருக்குது. இல்லை ப்ரெட்டுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை கேரட்டுக்கு கூட அப்படி தான் இருக்குது. சரி விடுங்க, இப்போதைக்கு தின்னு என்ன பண்ண போகிறோம். முக்கால்வாசி இருக்குல்ல ஃபுட்பால். எங்கடா இருக்குது? ஓகே, ஜஸ்ட்டாக தூக்கி வச்சுரு, பிக்காக்ஸ் வச்சுப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து தயாராகணும். அதாவது கேவ் ரன்னுக்கு நான் எப்போவுமே கேவ் ரன் ஷீல்டு இல்லாமல் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் ஸ்கெலிட்டன்ஸ். என்ன பண்ணுறது? ஸ்டிக்கர் கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸ்வாடை கிராஃப்ட் பண்ணோம். ஸ்வாடையாச்சும் நம்மள கிராஃப்ட் பண்ணோமா? ஸ்வாடோட ரெசிபிலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. அதை எப்படி மறக்க முடியும்? என்கிட்ட ஒரு நெதரைட் ஸ்வாட் ஒன்று இருந்துச்சு கைஸ். அது ஒன்று போதும், நின்று அடிக்கும். என்சான்மெண்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு. லூட்டிங் 3 போட்டு சரி விடுங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா சொல்கிறான் பைத்தியக்கார மாதிரி அப்படின்ட்டு புரியாது. அதனால் வந்து நான் வந்து வீடியோ கண்டினியூ ஆக அதாவது பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 15 அந்த மாதிரி போக போக சொல்கிறேன். நெதரைட் ஸ்வாட்னா என்ன, நெதரைட்னா என்ன, நெதருக்கு எப்படி போகிறது அப்படின்லாம் சொல்கிறேன். அதுக்கு சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இதே 1000 தடவை சொல்லணும்னா எங்கேருந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க? ஓகே, இந்த செஸ்ட்டில் வந்து ப்ரெட் இருக்குது, அடுத்து ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள்லாம் வேணாம், இப்போ இருந்தாலும் இந்த வில்லேஜில் தானே இருக்க போகிறேன், அப்புறமா எடுத்துக்கலாம். சரி வாங்க, இப்போ வந்து கேவ் ரனுக்கு நான் ரெடி. அதுக்கு முன்னாடி என்கிட்ட எதனா கோல் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த டார்ச் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட இருக்கிற கோல் வச்சு டார்ச் மேக் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. ஓகே, எடுத்துட்டேன் டார்ச்சு. அது வேறு பொறுமையாக அப்படியே ஏர்லேயே மிதக்குது. இதோ பாருங்களேன், இது ஒரு கிளிச்சா இல்லை பக்கா இல்லை அப்டேட் 120 இது ஒரு கிளிச்சான்னு தெரில. பொறுமையாக அப்படியே வந்து விழுது. இருங்க, செட்டிங்ஸில் போயிட்டு எதனா வந்து மாற்ற முடியுமா, இல்லை நான் எதனா செட்டிங்ஸ் மாற்றி வச்சுட்டேனா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இம்மீடியட் ரீஸ்பானு இது கிடையாது. டில் ட்ராப்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த டில் ட்ராப்ஸோ இருங்க. ஷோ கோஆர்டினேட்ஸ் இருங்க, இதை ஆஃப் பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஷோ
ஷோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்? ஓ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே கோஆர்டினேட்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது லானு லேட், அதாவது நம்ம இருக்கிற ஏரியாவோட அந்த காம்பஸோட மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கோஆர்டினேட்ஸ். நம்ம இருக்கிற ஏரியாவோட கோஆர்டினேட்ஸ். தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன், இப்போயே மென்ஷன் பண்ணிக்கிறேன், அப்புறம் நம்மளை முடிச்சுட்டு போகிறேன். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுவீங்க. எனக்கே கோஆர்டினேட்ஸை பற்றி நீ சொல்லி தரியா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எத்தனை வருஷமாக மைண்ட் கிராஃப்ட் விளாட்றேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாலே கேட்டுருவீங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். டில் ட்ராப்ஸ், இதை ஆஃப் பண்ணி தான் பார்ப்போம். ஆன் பண்ணி பார்ப்போமே, சரி ஆஃப் பண்ணி பார்ப்போமே, இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டில் ட்ராப்ஸ்னால் மைண்ட் பண்ணால் எதுவுமே கிடைக்காதா? அப்புறம் எப்படிடா நாங்கள் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுவோம்? இருங்க திரும்ப ஆன் பண்ணுறோம். அதை எங்கே இது டில் ட்ராப்ஸ், எங்கே இந்த டில் ட்ராப்ஸ், டைல் ட்ராப்ஸ், டில் ட்ராப்ஸ், ஏதோ ஒரு ட்ராப்ஸ். வாங்க அந்த ஃபென்ஸை வந்து உடச்சி எடுத்துப்போம். சரி ஓகே வாங்க போகலாம் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். மெயின் டவுட்டை நான் கிளியர் பண்ணாமல் விட்டேன். யார் ப்ரோ இங்கே இடையில வீடியோக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களாம் யார் ப்ரோ பைத்தியக்காரங்க மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதான் உண்மை. அவங்கெல்லாம் வில்லேஜர்ஸ். ஆமாம் வில்லேஜர்ஸ், பார்க்க வில்லேஜர்ஸ் மாதிரி இல்லைல்ல, அதான் மைண்ட் கிராஃப்ட். அயன் டோரா? எனக்கு அயன் டோர்லாம் வேணாம். நான் வந்து இப்போதைக்கு டார்ச்சு செய்ய வந்தேன். டார்ச்சு ஓகே செஞ்சுட்டேன். டார்ச் வந்து இதை மைண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிடலாம். லேக் ஆகுது லேக் ஆகுது. ஓகே 12 டார்ச் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இதை வச்சு தான் ரன் பண்ணி ஆகணும். வாங்க ரன் பண்ணுவோம். கேவ்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இதோ காட்டுறேன் இருங்க. ஐயோ போயிட்டு வர்றதுக்குள்ளே செத்துட்டேனா. ஓகே லேக் ஆகுது, பெரிய பயங்கரமாக லேக் ஆகுது. இறங்குவோமா? யாரோ சவுண்டு கேட்குது. ஐயோ ஸ்கெலிட்டன் போடா மண்டையா. போயிட்டான் சப்பா. ஓகே வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம். பொறுமையாக சாப்பிட்டு அப்புறமா போவோம். கேவை பார்த்தாலே பயமாக இருக்கே, போகலாமா வேணாமா? சரி போவோம், ஏன் என்ன பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பெட்டை வச்சுட்டு போயிடலாம். பெட்டை வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து செத்தாலும் இங்கேயே வந்து ரீஸ்பான் ஆகிக்கலாம். ஓகே எக்ஸ்பிலாம் நிறைய கிடைக்குது. இந்த எக்ஸ்பியை வச்சு ஃப்யூச்சரில் என்சாண்டிங் பண்ண யூஸ் ஆகும். என்சாண்டிங்னா என்னென்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட்டான டூல்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் இன்னும் அது வந்து கொஞ்சம் ஓபியாக ஆகலை, இன்னும் ஓபியாக மாற்றணும் அதை அப்படின்னா என்சாண்டிங்னு ஒன்று இருக்கும். அதை போட்டிங்கன்னா டூல்ஸ் அல்ட்ரா டூப்பர் சூப்பர் ஓபி ஆகிடும், செம்மையாக மாறிடும் டூல்ஸ். சரி வாங்க இப்போதைக்கு நம்ம போகலாம். யாரும் பண்ணுறக்கூடாது. யாரெல்லாம் உள்ளே இருக்குது? இன்னும் கைஸ் ஆச்சு இந்த ஸ்டோரேஜ். சாரி கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன இஷ்யூ, அதனால் வந்து இந்த வீடியோவை இவ்வளோ சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டாயம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.